சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்க்கடலை வச்சு மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 3/4 கப் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, 1/2 கப் நெய். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். நெய் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கட்டி விடாத அளவுக்கு கடலை மாவுலாம் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யை உள்ள விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு கடாயை வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவில் சர்க்கரை பாகை எடுத்து கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை பாவை கொட்டிட்டு நல்லா 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மைசூர் பாக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும், சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. சர்க்கரை பாவை விட்டுட்டு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்தளவுக்கு திக்னஸ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைசூர் பாக்கை அந்த நெய் தடவின பாத்திரத்தில் கொட்டி சமமாக வச்சுருங்க. இது லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம். இருக்கட்டும். இப்போது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பீஸ் போட்டாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சூடாகட்டும். இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை வெளில எடுக்கலாம். இப்போது வெளில எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வேர்க்கடலை போட்டு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.